பூர்ணிமா பணம் எடுத்துகிட்டு போன அந்த நிகழ்வு இன்றைக்கி தான் ஒளிபரப்பு செய்யப்படுது. பட் இருந்தாலும் அவங்களுடைய 2 வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஒன்று வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு பெரிய மாலை போட்டு வரவேற்கிறாங்க. இவங்க வந்து ஒரு நடனம் ஆடுறாங்க, அந்த ஒரு வீடியோ. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவங்களுடைய நினைவிடத்துக்கு பூர்ணிமா சென்றிருக்கிறாங்கங்க. அந்த ஒரு வீடியோ வந்து உண்மையாலே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இவங்க திரைத்துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பிக் பாஸ்க்கு போனேன், நான் சினிமா துறையில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு தெரியல. ஏன்னா ஒருவருடைய வாழ்க்கையை அழித்தவர்களை வந்து தமிழ்நாடு மக்களை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது என்ன நடக்குதுங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பட் அவங்க 16 லட்சத்தை எடுத்திருக்காங்க, அதுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். பட் கேப்டன் அவங்களுடைய நினைவிடத்துக்கு போய் இவங்க வந்து அந்த மரியாதையை செலுத்திருக்கிற அந்த நிகழ்வை கண்டிப்பாக குட் ஹெல்த் வந்து பாராட்டுது. ஏன்னா கேப்டன் அவர்கள் வந்து அவரை வந்து கர்ணன் அப்படின்னு இப்போ எல்லாருமே சொல்கிறாங்கங்க. ஆனால் இதே மீடியா தாங்க அவரை வந்து அவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணிச்சு. அதுக்கெல்லாம் ஒரு அஜெண்டா இருக்குது. இப்போ பிஆர்லாம் பேசுகிறோம்ல, நல்ல மனுஷங்க அவரை வந்து அவ்வளோ டீக்ரேட் பண்ணாங்க. ஏதோ ஒரு கட்சி காசு கொடுத்துருக்கும் போல இருக்குது. காசு கொடுக்குறவனுக்கு வேலை செய்கிறவன்லாம் மனுஷனே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.